வயது மூப்பால் ஏற்பட்ட உடல் உபாதைகளால் காலமான ஏவிஎம் சரவணனின் உடல் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இதுவரைக்கும் திரையுலகினர் யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க? இறுதிச் சடங்கு எப்போது? காயத்ரி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வந்தவர் ஏவிஎம் சரவணன் இன்று வயது மூப்பு காரணமாக அதிகாலை 5 மணி அளவில் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய மறைவு என்பது திரைத்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிறுவனமாக தமிழகத்தில் இந்த ஏவிஎம் திரை நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மறைவு என்பது திரைத்துறையினருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போது அவருடைய உடல் என்பது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் தற்போது பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ மின்மயானத்தில் ஏவிஎம்னுடைய அந்த மின்மயானத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருப்பதாக தற்போது அவருடைய குடும்பத்தினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசினுடைய கலை மாமணி விருது, புதுவை அரசின் பண்பின் சிகரம் விருது ஆகியவற்றையும் இவர் பெற்றிருக்கின்றார். அதே போன்று தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளான சிறந்த திரைப்படத்துக்கான பிலிம்பேர் விருது, தமிழ் படத்தினுடைய அந்த நானும் ஒரு பெண் என்ற படத்துக்கான விருதையும் பெற்றிருக்கின்றார். அதே போன்று சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்திற்கும் அவர் விருது பெற்றிருக்கின்றார். குறிப்பாக சிவாஜி, வேட்டைக்காரன், மின்சார கனவு, அயன் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதை மட்டுமின்றி பல முன்னணி நடிகர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நடிகர்களையும் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது தான் தற்போது அவர்களை அறிமுகப்படுத்தியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏவிஎம் ஸ்டுடியோவை நிறுவிய ஏவிஎம் மெய்யப்பனுடைய மகனான ஏவிஎம் சரவணன் தான் தற்போது இந்திய திரைப்பட கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இருந்திருக்கின்றார். அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர் என்ற பொறுப்பையும் அவர் வகித்திருக்கின்றார். ஒரு முக்கிய நிறுவனமாக தமிழகத்தில் நிறுவி வரக்கூடியது தற்போது அவருடைய மறைவு என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் அவருடைய 85வது பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய மறைவு பெரும் அதிர்ச்சியையும் பேரிழப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காலை முதல் அவருடைய உடலுக்கு திரைத்துறையினர் பல்வேறு நபர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நடிகர் சிவகுமார், சூர்யா மற்றும் அதே போன்று நடிகர் ரஜினிகாந்தும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது. நன்றி லிபிகா. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.